நல தமயந்தி பாகம் 7. தன்னுடைய அன்பு மனைவி தமயந்திய காட்டுல தன்னந்தனியா விட்டுட்டு போறதா வேண்டாமான்னு யோசிச்ச நலன் கடைசியா வந்து அவளாவது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டு சத்திரத்தை விட்டு வெளியில வர்ற. சத்திரத்தை விட்டு வெளியில வந்த நலன் வந்து காட்டோட உள்பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அவ்வளவுதான், தமயந்தி நலன் பிரிந்து விட்டார்கள். இதுக்கப்புறம் நலன் படுற கஷ்டத்தையும் தமயந்தி படுற கஷ்டத்தையும் பாருங்க. காலையில ரொம்ப பரபரப்பா தூங்கி எந்திரிச்ச தமயந்தி பக்கத்துல நலன் இல்லாத தெரிஞ்சு ரொம்ப பயந்துட்டாங்க. ஓடுறாங்க, சத்திரத்துல இங்கே போய் பாக்குறாங்க, அங்க போய் பாக்குறாங்க, எல்லா இடமும் சுத்தி பாக்குறாங்க, சத்திரத்துக்கு வெளியில வந்து பாக்குறாங்க, எங்கேயுமே நலன் இல்ல. அப்பதான் புரிஞ்சிச்சு, நலன் பேசிக்கிட்டே இருந்தது நேற்று நைட்டு வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாப்ல, இவ்வளவு பெரிய இது பண்ணிட்டாப்ல அப்படின்னு நலன் மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. ரொம்ப கோவம் வந்து வெளிப்படையா சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வந்து என்னை தன்னந்தனியா விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? என்னை இப்படி விட்டுட்டு போறதுக்காக எங்க அப்பா என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, உங்களோட வாழணும்னு தானே நான் வந்தேன், என்னை இப்படி அநியாயமா விட்டுட்டு போயிட்டீங்களே, நீங்க விட்டுட்டு போனதுக்கு எவ்வளவு காரணம் சொன்னாலும் அதை ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி என்னை தனியா தவிக்க விட்டு நீங்க மட்டும் வெளியில போய் எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? நீங்களும் இந்த கஷ்டம் தானே படுறீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே கஷ்டப்பட்டுருக்கலாமே. ரொம்ப புலம்புறாங்கன்னா நடந்து போறாங்க, அந்த காட்டு நோக்கி நடந்து போறாங்க. என்னமோ நடக்கட்டும் சொல்லி நடந்து போறப்ப அந்த துக்கத்துல அழுது மயங்கி விழுகுறாங்க, நடக்க முடியாம தடுமாறுறாங்க, கல்லுல உட்காந்து அழுகுறாங்க. ஒரு பெண் வந்து தனியா ஒரு கானகத்துல வந்து இருக்காங்கன்னா எப்படின்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டம் அது. அப்ப எவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டத்தை வந்து ஒன்னு அனுபவிக்கிறாங்க. தமயந்தி வந்து ஒன்னு அனுபவிக்கிறாங்க. புலம்புறாங்க, பைத்தியம் முடிச்ச மாதிரி அலையறாங்க. அங்க ஏதாவது பறவை போச்சுன்னா அதுகிட்ட பேசுறாங்க, மலை கிட்ட பேசுறாங்க, மரத்துக்கிட்ட பேசுறாங்க, பூ கிட்ட பேசுறாங்க. தன்னறியாம ஏதோ பண்ணிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. தன்னை விடமாட்டேன்னு சொல்லி தானே சுயம்பரத்துல கல்யாணம் பண்ணீங்க, இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, என்ன பண்ணுவேன் நான், எங்க போவேன், யாரை தெரியும் எனக்கு வருத்தப்பட்டு போயிட்டு இருக்கப்ப ஒரு இடத்துல மயங்கி உட்காந்துடுறாங்க. நடக்கவும் முடியல, பேசவும் முடியல, அழுகவும் முடியல. எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு வந்து மரத்தடியில உள்ள கல்லு மேல உட்காடுறாங்க. இவங்களோட நேரம் பாருங்களேன். அது பின்னாடி வந்து ஒரு பெரிய பாம்பு, மலைப்பாம்பு வருது. அந்த மலைப்பாம்பு தமயந்தியை வந்து சுத்தி தன்னுடைய இறைக்காண்டி அதை வந்து தமயந்தியை சுத்திடுது. தமயந்தி எவ்வளவோ போராடியும் முடியல. கடைசியில என்ன முடிவுக்கு வந்துட்டா, முடிந்த அளவு சத்தம் போட்டு பார்த்துட்டு கடைசியா ஒரு முடிவுக்கு வந்த தமயந்தி, இனிமேல் நம்ம எதுக்கு கத்தணும், நமக்கு யார் இருக்கா, எல்லாரும் போயிட்டாங்க, பிள்ளைங்க அப்பா கிட்ட இருக்கு, நிம்மதியா இருக்கட்டும், நம்ம அந்த மலைப்பாம்புக்கு இறை மாண்டு போறதுதான் மேல் சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு இருந்துறாங்க. இவரோட சத்தத்தை கேட்டு ரொம்ப எட்டி ஒரு வேடன் வந்து ஏதோ ஒரு பெண் குரல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் கேட்ட திசையை நோக்கி அந்த வேடவன் ஓடி வரான். அந்த வேடவன் ஓடி வந்தவன் ஒரு அழகான பெண் வந்து ஒரு பாம்பு சுத்திட்டு இருக்கிறத பார்த்தோம். உடனே பயந்து என்ன பண்றாப்ல, தன்னோட வில்லை அம்பை எடுத்துக்கிட்டு கத்தி எடுத்துட்டு போறாப்ல, பக்கத்துல போறாப்ல. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பாம்போட கழுத்தை வெட்டிடுறான். அந்த பாம்போட சுருள்ல இருந்து தமயந்திய வந்து ரொம்ப லாவகமா மீட்டு உயிர் போற நிலையில இருந்த தமயந்திய அந்த ஒரு மரத்தடிக்கு கீழே கொண்டு வந்து, பக்கத்துல இருந்த ஒரு மரத்துக்கு கீழே கொண்டு வந்து அப்படியே படுக்க வைக்கிறப்பல. படுக்க வச்சுட்டு பக்கத்துல உள்ள ஓடையில இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து அவன் மூஞ்சில தெளிச்சோன்னு தான் அவன் வந்து அசுவாசப்பட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அவளுக்கு வந்து தண்ணீர், பழம், இவனோட உணவை வச்சு இந்த உணவெல்லாம் கொடுத்து மனதாலையும் உடலாலையும் கொஞ்சம் தைரியம் ஊட்டி ஆறுதல் படுத்தி, நீ யாருமா இங்க வந்து மாட்டிட்டு இருக்கியே, என்ன பிரச்சனை அப்படிங்கிற தமயந்தி வந்து இது மாரி வந்தோம், நாங்க என் கணவர் என்னை வந்து விட்டு போயிட்டாரு, எங்க போறதுன்னு தெரியாம வந்துட்டு இருக்கப்ப இந்த பாம்பு கிட்ட மாட்டிட்டு நீங்க காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புறா. அப்போ வந்து இந்த வேடனோட தோனியே மாறிடுச்சு. நில்லு, எங்க போற, பாம்பு கிட்ட இருந்து உன் உயிரை காப்பாத்திருக்கேன், இனிமேட்டு உன் உயிர் எனக்கு தான், உன் உயிரும் உடலும் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி ரொம்ப காம பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அவனோட பேச்சுக்கள் எல்லாம் காம கொடூரமான பேச்சுக்களா பேச ஆரம்பிக்கிறான். பேச்சை தாங்க முடியாம அவன் வந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப இவன் சொல்றான், நில்லு, நீ என்னோட அடிமை, நீனு உயிர் போன உன்னைய காப்பாற்றி தண்ணி தெளிச்சு உணவு அளித்து நான் வந்து உன்னை வந்து அடிமையாக்கி இருக்கேன், நீ எனக்கு அடிமை, நான் சொல்றத நீ கேட்டே ஆகணும். எந்த மன்னனோட மகளாவும் இருக்கலாம், எந்த மன்னனோட மனைவியாவும் இருக்கலாம், ஆனா இப்ப நீ எனக்கு வந்து அடிமை, உனக்கு உயிர் பிச்சை போட்டது நான் சொல்றத கேளுன்னு சொல்லி பக்கத்துல வர்றான். அந்த உடம்பு முடியாத கண்டிஷன்லயும் அந்த பொண்ணு வந்து ஓடுது. சோகம் பாருங்க எப்படி துரத்துது பாருங்க. அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு, பிரிண்டி வரான். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு தடுமாறி கல்லுல தடுமாறி கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோன்னு அந்த வேடவன் வந்து பக்கத்துல நிக்கிறப்ப பொண்ணு தடுமாறி எந்திரிச்சு நிக்குது. அவன் பக்கத்துல வரத பார்த்துட்டு, அக்னி தேவன் எனக்கு கொடுத்த வரம் உண்மையானா, யாரையுமே நினைக்காத நான் நலனை மட்டுமே மனதில் நினைத்தேன் என்பது உண்மையானால் இந்த வேடவன் என் கண் முன்னே எரிந்து உயிரற்ற ஜடமாக சாய வேண்டும் அப்படின்னு சாபம் விடுறா. அடுத்த கணமே அந்த வேடவன் வந்து தீப்பிடிச்சு எறிகிறான். எரிஞ்சு அப்படியே உயிரற்று சாஞ்சிடறான். திருப்பி ஓட ஆரம்பிக்கிறான். இந்த பயத்திலே என்னடா அது நம்ம சொன்ன அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி ஓட ஆரம்பிக்கிறான். திருப்பி ஓட ஆரம்பிச்ச என்ன பண்றா, ஒரு அழகான கானகத்தை பாக்குறான். அங்க வந்து மான் இருக்குது, அன்னப்பறவை இருக்குது, மயில் இருக்குது, தண்ணீர் வந்து ஓடை வந்து ரொம்ப அருமையா ஓடுது, குடில்கள் நிறைய இருக்குது, துறவிகள் நிறைய பேர் இருக்காங்க, யாகம் நடத்திக்கிட்டு அந்த இடத்துல வந்து நிறைய துறவிகள் இருக்காங்க. இவ ஓடி வரதை பார்த்து இவளை நிப்பாட்டி, என்னம்மா என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி ஒடியாடுறன்னு சொல்லி உட்கார வச்சு அவளை வந்து அசுவாசப்படுத்தி கேட்கறாங்க, என்னம்மா ஆச்சு, நீ யாரு என்ன அப்படிங்கிறப்ப தன்னோட வரலாறு எல்லாம் சொல்றான். வரலாறு எல்லாம்
சொன்னோன்னா உனக்கு நல்லதே நடக்குமா, நீ வந்து இங்க வந்து உட்காரு, கொஞ்சம் அமைதியா இந்த குடில்ல உட்காரு, நாங்க அந்த யாகம் பண்ணிட்டு இருக்கோம், உனக்கு வந்து சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுக்குறோம்னு சொல்லி பணிப்பெண்கள் மூலமா சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. பல வகைகள்லாம் குடிலோட திண்ணையில உட்கார வைக்கிறாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை. இவன் வந்து மூடி திறக்கிறோம்ல அந்த டைம் கூட இல்லை. அங்க துறவைகள் இல்லை, யாகம் பண்ணதுக்கு உண்டான அறிகுறி இல்லை, அங்க ஓடை இல்லை, மயில் இல்லை, மான் இல்லை, அன்னப்பறவை இல்லை, யாருமே இல்லை. திருப்பி அது இருட்டா காடு மாதிரியே ஆயிடுது. இவ்வளவு புதுமையா இருக்கு, நம்ம கனவு தான் காண்றோமான்னு சொல்லி நினைக்க ஆரம்பிக்கிறான். கனவுல வந்து இது மட்டும் தான் தெரியுமா, என்ன இப்படி இருக்கு நம்மளுக்கு, இப்பதான் வந்து ஒரு சாபம் விட்டு கண்ணுக்கு நேரம் ஒருத்தன் இறந்ததை பார்த்தோம், திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த துறவிகள் வந்து திடீர்னு மறையறாங்களே, என்ன நடக்குதுன்னே புரியல, பயத்தோட திருப்பி ஓட ஆரம்பிக்கிறான். காட்டோட கடைசி எல்லைக்கு வரையும் ஓடிட்டு இருக்கா. ஓடிய தமயந்தியின் முடிவு என்ன, அடுத்த பாகத்தில் பார்ப்போம். வணக்கம்.